ஹாய் பாப்பா. பாப்பா உங்கள் பேர் என்ன பாப்பா? யாழினி. என்ன படிக்கிறீங்க? சரி வாங்க சமயம் நடந்துகிட்டே பேசலாம். தங்க ஹாய். ஹாய் பாப்பா ஹாய். உங்கள் பேர் என்ன? யானைச்சாணி கிடக்குங்க. எப்படி சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா? யானை தாங்க தள்ளி விட்ட மாதிரி இருக்குது. யானை சாணி போட்டு இதுக்குள்ளே போயிருக்கு. உயரமான மலையில் வந்து லாஸ்ட் மலையில் வந்து பயணம் பண்ண வந்துட்டேங்க. கை பிடிச்சிக்கோங்க. அம்மா வந்து பத்திரமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் புகை வந்துங்க அந்த சைடு வந்து அப்படியே அடிச்சுட்டு இங்கிட்ட வந்துருச்சு. பாருங்களேன் அப்படிங்க சர்ன்னு அப்படியே புகை மூட்டை வந்து இங்கிட்ட அடிச்சுட்டு வந்துருச்சுங்க. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பயணத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ தாங்க வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி இங்கே அடிவாரத்துலேயே வந்து நல்லா நீட்டாக சாப்பிட்டு இப்போ வந்து நம்ம மலையை நோக்கி அடிவாரத்தை நோக்கி நம்ம நடந்துகிட்ருக்கோங்க. இந்த அடிவாரம் வந்து கீழ் போகிறோங்க. இந்த தார் ரோடெல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பார்க்கிங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் அலோவ் பண்ணுறனால போலீஸ் அண்ணா எல்லாமே நின்று எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த அந்த சைடெல்லாம் காரெல்லாம் பைக்கெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பஸ்ஸில் வந்து இறங்கினே வந்துங்க கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. முடியெல்லாம் களைஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப மூஞ்சியெல்லாம் வீங்கின மாதிரி இருந்துச்சு. நைட்டு வந்து இங்கே வந்து வரணும்னே சொல்லியே வந்து அலாரம் வச்சும் டக்குன்னு அலாரம் அடிக்காமல் போயிட்டாலும் என்ன பண்ணுறது, இல்லை வந்து நம்மளால் தூங்கிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நைட்டு வந்து மொபைல் பார்த்துட்டே வந்து தூங்காமே இருந்தேங்க. கண்ணெல்லாம் பயங்கர எரிச்சல். சரி ஒரு நாள் தான் அலோவ் பண்ணுறாங்க, நீட்டாக இங்கே வந்துட்டு போனால் அது ஒரு சந்தோஷங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இருந்து ஒரு 20 அடி தூரத்தில் தாங்க அந்த மலைப்பாதை வந்து ஆரம்பிக்குது. இந்த பாருங்களா ஆம்புலன்ஸு ஃபயர் சர்வீஸ் எல்லாமே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது வந்துங்க பழையங்குடிங்கிற ஒரு கிராமம். வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் நடத்துறக்கிறனாலங்க போலீஸ் சாரு ஃபாரஸ்ட்டு எல்லாமே இருப்பாங்க. இந்த மெடிக்கல் கேம்ப் இருக்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா மலைக்கும் ஏறி பழகினால ஏங்க இங்கே பாருங்களேன். ஆஹா இதுதாங்க அழகான கண்ணுக்குட்டி. சூப்பராக இருக்கு பாருங்க கண்ணுக்குட்டி. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேக் செக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கூடாரம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே வந்து டிக் பண்ணுறாங்க எத்தனை பேர் போகிறாங்கன்னு. இதான் நம்ம வந்து மலை பயணத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோங்க. இதாங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எப்படியாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்தாச்சுங்க. ஒன்று மட்டும்தான் வேண்டிட்டு வந்திருக்கேன். காலில் செருப்பு கூட போடலங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கக்கூடாதுங்க. வெள்ளையங்கிரி பயணம் வந்து நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ குளுக்குளுன்னு வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த கண்ணகி மலை பயணமும் அமையணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. ஏன்னா லொக்கேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னென்னா இந்த வெயில் தாங்க கெடுத்து விட்ரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முதல் மலையில் ஏறிட்டுருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 9:17 ஆச்சுங்க. நான் தானே பேசிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் 9 மணி கணக்கு வச்சு வந்தேன். இருந்தாலும் ஒரு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் முதல் மலை அடிவாரம் வந்து காலையில் 6 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்கங்க. நம்ம வந்த பஸ் ரூட் வந்து பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து கம்பத்துக்கு வந்தாங்க. கம்பத்தில் வந்து ஒரு 7 மணி போல் வந்து பழையங்குடிக்கு வந்து பஸ் வந்துச்சு. நான் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கூடலூருக்கு வந்து அமுச்சு விட்டாங்க. கம்பத்தில் வந்து பஸ்ஸில் கூடலூர் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் கம்பத்தில் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒவ்வொரு வருஷம் மாறும். கூடலூர் இல்லாட்டி கம்பம் அவ்வளோதாங்க. மற்றபடி தமிழ்நாடு தானே. விசாரித்து கூட வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க, அவங்களால ஏற முடியல போல். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து ஏறும்போது வந்து வாயில் மூச்சு விடக்கூடாதுங்க. மூக்கு வழியாக மூச்சு விட்டு வந்து பழகணும். அதை வந்து பழக்கப்படுத்திக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேடமுக்கு வந்து லோ பிபின்னு சொல்லி வந்து கீழே போகிறாங்க. லோ பிபி இந்த மாதிரி இருந்தால் வந்து வராதிங்க. உடம்புல ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி வந்து வராதிங்க. பாதி மலை ஏறிட்டு வந்து கீழே போகிறாங்க. ஒரு காவாசி இருக்குங்க. நிர்மலண்ணா உங்களை சந்தோஷத்தில் ரொம்ப சந்தோஷம். நம்ம எம்கே சேனலை பாருங்கள். அவரும் நம்ம ஒரே இனங்கள் தானே. நீங்கள் உங்களோட பிளான் எப்படின்னா பண்ணி வந்தீங்க அதை சொல்லுங்கள். நாங்கள் மொத்தம் 38 பேர். சரிங்கண்ணா. 2 வேனு. மதுரை ஜங்ஷன்லேருந்து கிளம்பணும். மதுரை ஜங்ஷன் பெரியாரில் இருந்துங்களா? 136 கிலோமீட்டர். 38 பேரையும் கூட்டி வந்து ஒரு இடத்துல டீ ஸ்நாக்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் 2 பார்சல், ஒரு லெமன் சாதம் புளியோதரை. சமைச்சதுங்க? சமைச்சதெல்லாம் வந்தால்
அண்ணா வீட்டில் தான் சமைச்சாங்க. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அம்மா அக்கா சூப்பர்ண்ணே சூப்பர். அக்கா பொண்ணு அவ்வளோதாங்க. அக்கா பையன் சரிங்க சரிங்க. அவங்க தான் கூட எல்லாமே. நீங்கள் இந்த டீமோட எத்தனை வருஷமாக பயணம் பண்ணிட்டுருக்கேன்? சரி, எவ்வளோ நாளாக? தற்சமயத்தில் தான். தற்சமயமா? சரிங்க சரிங்க. உங்களை பார்த்ததில் சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸுங்க. பழையறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. ஆமாம், உட்காந்து ரொம்ப முக்கக்கூடாது, வாய் வழியாக மூச்சு விடக்கூடாது, ஜிக்ஸாக்காக ஏறணும், ரொம்ப விஷயம் இருக்குல்ல. அதெல்லாம் நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து பொறுமையாக ஏறதுக்கிட்டு கொண்டு. சரிண்ணா. என்னென்னாங்க, அடிப்படையாக வந்து 2 லிட்டரு எம்டி வாட்டர் கேன் வந்து நம்ம பேக்கில் வந்து நம்ம கொண்டு வந்துடணுங்க. கீழே வந்து மலை அடிவாரத்தில் எல்லா மலைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம நீட்டாக வந்து பிடிச்சிட்டு வந்துடணும். எல்லாமே இவங்கள சார்ந்தே வந்து வரக்கூடாதுங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா வந்து ஸ்டாக் இருக்குது, எல்லாமே இருக்கும். அதுக்காக சொல்கிறேங்க. அம்மா, உங்கள் மலையேறின அனுபவத்தை பற்றி எதுவும் சொல்கிறீங்களா? சரிம்மா, நான் சொல்லிக்கிறேன். அம்மா வந்துங்க புதுசாக வராங்க. அம்மா, இதுக்கு முன்னாடி எங்கே மலைக்கு போயிருக்கீங்களா? பழனி மலை. அது சின்ன மலை, அதை கணக்கே இல்லைங்கம்மா. அம்மா வந்து புதுசாக வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காங்களாம்மா. அது என்னன்னாங்க, இப்போ பழகினவங்கெல்லாம் வந்து சலுசலுன்னு மேலே போய் ஈஸியாக வந்து வீடியோவில் வந்து காமிச்சிருவாங்க. புதுசாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மேடாக வந்து செங்குத்தாக ஏறும். அப்போ வந்து பயங்கரமாக இளைக்கும், முழங்கால் வலிக்கும், நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஸோ வந்து ஒன்றும் இல்லைங்க, ரெஸ்ட்டே இல்லாமல் காலையில் வாக்கிங் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு வந்து ஏதோ கொஞ்சம் வேலை வெட்டி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாலே அதை பழக்கப்படுத்தும் போது அது வந்து கன்னியூவாக வந்து கொண்டு வந்துடணும். திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம புதுசாக ஏறும்போது வந்து அது முடியாதுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஏறலாம். நிறையா மக்கள் குழந்தைங்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. ஆமாங்கண்ணா. எப்படிண்ணா இருக்கீங்க? நீங்கள் எத்தனாவது வருஷம் உங்களுக்கு? மொதல் வருஷம் வரீங்களா? உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். மொதல் வருஷம் நீங்கள் எப்படி ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்களா, இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தீங்களா? சரிங்கண்ணா. ஆனால் கொஞ்சம் அழுகிட்டுருங்கண்ணா. அண்ணா இப்போ குழந்தைய வச்சு நிற்கிறாங்க. வாங்கண்ணா. நீங்கண்ணா மொதல் வருஷமா இல்லை எப்படின்னா? 2வது வருஷம். அப்போ உங்களுக்கு தெரியும். தாங்க ஹாய். பாப்பா ஹாய். உங்கள் பேர் என்ன? ஹர்ஷாஸ்ரீ. உங்கள் பேர் பாப்பா? கிரீஸ்மா. சரிம்மா. உன் பேர் சாமி? பாப்பா பேர் சிட்டுக்குருவி. டாட்டா சிட்டுக்குருவி. சரிண்ணா. ஓகேண்ணா. வாங்க. ஹாய்டா தங்க. உன் பேர் தங்க? பேர் சொல்லுங்க. சஸ்ஸு. ஓகே, நல்லா இருக்க ஷார்ட் நேம். சரியா தங்க. உன் பேர்? சரிம்மா. சரி, பார்த்துப்போங்க, பொறுமையாக இருங்க. குழந்தைங்களா எப்படி ஏறுறாங்க பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளே ரெகுலராக ஒரு சவுண்டு கேட்க மாட்டிங்களா? விச்சுன்னு அந்த சவுண்டு தாங்க கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் வேர்வை மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. ஹாய் பாப்பா. உங்கள் பேர் என்ன பாப்பா? யாழினி. என்ன படிக்கிறீங்க? சரி, வாங்க சமயம் நடந்துகிட்டே பேசலாம். பாப்பா, நீங்கள் இந்த மலைக்கு எப்படி இதுக்கு முன்னாடி வேறு எதாவது மலைக்கு போயிருக்கீங்களா, இல்லை இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்? இதான் ஃபஸ்ட் டைமா? சரி பாப்பா, நீங்கள் எப்படி நீங்கள் இந்த இடம் உங்களுக்கு தெரியும்? நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம், கூடலூர். சரி. கூடலூர் வந்தாங்க, கம்பத்துக்கு அடுத்த ஸ்டாப்பு தான் கூடலூர். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சாமி பழையங்குடிக்கு எவ்வளோ தூரம் வரும் அங்கேருந்து? ஒரு 3 கிலோமீட்டர் தானா? பஸ்ஸு ரொம்ப நேரம் வந்த மாதிரி இருந்துச்சு சாமி. யார் கூட வந்தீங்க? அப்பா கூட. ஹாய்ண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? இது உங்களுக்கு? இது 3வது தடவை. சின்ன வயசில் வந்தது. அப்படிங்களா? சரிண்ணா. 3வது தடவை. எப்படி போன வருஷம் வந்தீங்களாண்ணே? அங்கிட்டு போங்க சாமி, பார்த்து இங்கிட்டு வாங்க. எப்படி போன வருஷம் வந்தீங்களா? இல்லை, நான் வந்து 10th படிக்கிறோம் வந்தது. ஓ, அப்போ வந்தீங்களா? சரிண்ணா. 3வது வருஷம். எப்படி ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெக்கிங் பண்ணுறீங்க? எப்படி மூச்சு வாங்குது, நல்லா இருக்கு. புதுசாக வரவங்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? புதுசாக வரவங்களுக்கு மனம் தவிர அவங்ககிட்ட ஏறிவாங்க. முதல் ஏற்றத்தை பார்த்து எல்லாம் யூட்டன் அடிச்சு போய்க்கிருக்காங்க. இன்க்ளூடிங் சின்ன பசங்க முத கொண்டு. அதான் நான் பார்த்தேண்ணா. சொல்லுங்கள். எய்ம் வச்சு டார்கெட் வச்சு மேலே ஏறி வரவே மாட்டேங்கிறாங்க. பகுதியிலே மனசு விட்டுறாங்க. அது இருக்கக்கூடாதுன்ட்டு நான் கோல் வச்சு தான் மேலே வரைக்கும் வந்துடணும். அதே பெஸ்ட்டு என்னை தெரிஞ்ச அளவுக்கு. மெதுவாவோ வேமாவோ வந்து சேர்ந்துடணும். ஏன்னா மாராத்தான் மாதிரி பகுதியில் விட்டு போகக்கூடாது. நீ போன வச்சு வாங்க 10-18 ஆகுதுங்க, வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் வந்து மதுரையிலேருந்து வராங்க.
அண்ணன் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா ரயில்வேயில் வந்து கேட் கீப்பராக இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து மே 1 உழைப்பாளர் தினங்க. ஸோ வந்து உழைப்பாளர் தினத்துக்கு வந்து கண்ணகி மலையில் வந்து ஒரு சூப்பராக ஒரு ட்ரெக்கிங் பண்ணலான்னு வந்திருக்காங்க. அண்ணா உங்கள் பேருண்ணே? என் பேர் விஜயகாந்தன். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி சரிண்ணா. இது உங்களுக்கு உங்கள் பயணத்தோட அனுபவம் எத்தனாவது மலை உங்களுக்கு? 10வது வருஷம் எனக்கு. 10வது வருஷம்? ஆமாம். முதல் டைம் வந்து 2007 போனேன். சரிண்ணா. இதே மலை? ஆமாம், இதே மாதிரி. ஆ. அதுக்கடுத்து ஒவ்வொரு வருஷமும் இடையில ஒவ்வொரு வருஷம் வராமல் போயிடும். இது 10வது டைம். சரி சரிண்ணா. வேறு எல்லாம் மலைக்கு போயிருக்கீங்க? நிறைய போயிருக்கேன். நிறைய போயிருக்கீங்க. அதிகபட்சமாக சதுரகிரி தான் 50 டைம். 50 டைம்? டேங்கப்பா 50 வாட்டி போயிருக்காருங்க. சதுரகிரி மலை 50, கண்ணகி மலை 10, மொத்தம் 60. அதுவும் இல்லாமல் இன்னும் மலைகள்லாம் இருக்குது. பொதிகை மலை, அகத்தியர் மலை. ஹாய். ஹாய். சரிங்க சரிங்க சரிங்க. பார்த்துட்டு வரோம் போங்க. சரிங்க, நாங்களும் வர்றேன். ஆனால் நீங்கள் இப்போ அகத்தியர் மலை எத்தனை தடவை போயிருக்கீங்க? ஒரு டைம். வெள்ளையங்கிரி மலை? அது 7 டைம். 7 டைம்? டேங்கப்பா, இதெல்லாம் சேர்த்து ஒரு 70-80 டைம் போயிருக்காருங்க. ஆனால் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேசுனதில் வந்து உங்களோட இவர் அண்ணனோட பேசுனதில் வந்துங்க இவ்வளோ 60 டைமுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்தில் வந்து ஒரு 12 மலை அந்த மாதிரி தாங்க ஏறி இருப்போம். அண்ணன் பாருங்களேன் எவ்வளோ மலை ஏறியிருக்கான்னு. ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வர்றாங்க. இதுக்கு முன்னாடி எந்த மலைக்கு போயிருக்கீங்க சொன்னீங்க? சதுரகிரி, வெள்ளையங்கிரி, பருவதமலை. சரி சரிங்க. அப்புறம் கொண்டரங்கி மலை ஒரு டைம் பாதி ட்ரை பண்ணோம். நீங்கள் எப்படி கேப்பே இல்லாமல் மலைக்கு போவீங்களா? இல்லை கேப்ப இல்லாமல் இல்லை ப்ரோ. நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு தான் கிளம்பிடுவோம். ஒரு மாதிரி எப்படி கொஞ்சம் ஓப்பனாக சொன்னீங்கன்னா மக்களுக்கு தெரியும். போயிடுவோம். ஸ்ட்ரெஸ்ஸு மக்களே பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸு இதுக்காக தான் இங்கே வர்றது, வேறு ஒன்றும் கிடையாது. ஹார்ட் பம்ப் ஆயிடுச்சுனாவே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். கேட்டுக்கோங்க. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறது. சரிங்க, உங்களை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 3வது வருஷம் வர்றேங்க. வந்தால் ஒவ்வொரு டைமும் வந்து இந்த கேப்பில் இருக்கிற வியூ பார்க்காம போகிறது இல்லைங்க. எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அப்படியே இந்த வழியாக வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேடாக இருந்துச்சுங்க. இன்னும் ஒரு 4 ஸ்டெப்பு வந்து மேடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமதளமாக போகும். பாருங்களேன், அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கொஞ்சம் சமமாக போகும். இந்த மாதிரி இந்த வர வழியில் வந்து இங்கே இருக்குது. இது அறிமுகப்படுத்தினது வந்து அண்ணன் தாங்க. அண்ணன் இருந்தால் இதை உங்களுக்கு யாரும் அறிமுகப்படுத்தினான்னு கேட்கும்போது வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரம் தாங்க, தண்ணீர் விட்டான் மரம் மாதிரி தண்ணி பீச்சு அடிக்கும். வெயில் எந்த அளவுக்கு அதிகமாக அடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி அதிகமாக விடும். நிழல் வர வர அப்படியே குறைஞ்சிருங்க. தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சொட்டாக விடுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அண்ணனை சந்தித்ததில் வந்து ஒரு தகவல் கிடச்சி உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா இதே மாதிரி போகிற வழியில் எதாக இருந்தால் சொல்லுங்கண்ணே, காமிச்சிட்டே போகலாம். ஃப்ரெண்ட்ஸு, இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வந்து அண்ணன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. நிறையா விஷயம் வந்து தெரியப்படுத்திகிட்டே வந்தார். இந்த அங்கே ஒரு மலை இருக்குங்க நம்மளுக்கு பின்னாடி வந்து அந்த இப்போ ஒரு கேப்பில் வந்து ஒரு மலை காமிச்சிருப்பேன். அது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்பத்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அடிவாரம் அம்மா. அதுக்கு மேலே வந்து கேரளா எல்லாம் வந்து ஏலக்காய் எஸ்டேட்டு, ஏலக்காய் தோட்டம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி அண்ணன் தாங்க வந்து நிறையா சொன்னார். ஆனால் நான் 3 தடவை வரேனே, சும்மா ஏனாதானு பார்த்துட்டு போயிடுவேன். இதான் நீங்கள் சொன்னனால நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. சரி, போகிற வழியில் எதாக இருந்தால் சொல்லுங்கண்ணே. சரி, நான் வாங்க. வெயில் அதிகமாக அடிக்கும்போது வந்து பைப்பு உடஞ்சி அப்படி லீக் ஆக பீச்சி அடிக்கும். அந்த மாதிரி அடிக்குது. அது என்ன காரணம்? அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை உங்களுக்கு கவனிச்சது இல்லையா? ஆமாம், இது இந்த பூச்சினால வராது. அந்த கத்தினால பூச்சி. ஆமாம், அந்த பூச்சியில் வர தண்ணி மரத்தில் வரலையா? பேர் மலை பூச்சி. அந்த பூச்சி கச்சி அதாவது இறந்துடும். அதுலேருந்து ஒரு பூச்சி வெடிச்சு வரும். அது 2வது உருவாயிடும். அப்படிங்களா? தன்மை மரத்தில் வர என்னாச்சு நீ பார்க்கல வந்ததில் இருக்கேன். ஒச்சிட்டே இருக்கு அந்த பூச்சி. கச்சிக்கே இருக்கு. கச்சி அது செத்த பிறகு அதுலேருந்து வெடிச்சு வர 2வது ஒரு பூச்சி. ஏன்னா அதனால நம்ம மேலே தண்ணி பட்டா இது ஆபத்தா? அப்போ வந்து இந்த பூச்சி தான். அதனால தான் மலைப்பூச்சியா? அந்த மழை தண்ணி, நானும் கூட மலையில் இருக்கிறனால மலைப்பூச்சின்னு நினச்சேன். மழை தண்ணி விழுகிறனால அது மலைப்பூச்சி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சமாதானமான பிளேஸுக்கு வரும்போது ஒரு ஆஃபர் மாதிரி நிழலும் சேர்த்து கிடச்சிருக்குங்க. பாருங்களேன் எப்படி நிழல் இறங்கியிருக்குன்னு. மேகமாக ஃபுல்லாக இறங்கி வந்திருக்கா. அந்த குழி தெரியுது பார்த்தீங்களா? அதில் தாங்க வந்து அந்த இறக்கம் வந்து முடியுது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சமதளமாக போகும். ஆமாம், ஒரே லெவலாக இருக்குங்க சார். செம்மையாக இருக்குண்ணா. டேங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? வீடியோலையே சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், யானைச்சாணி கிடக்குங்க. லைட்டாக ஈரப்பதமாக தாங்க இருக்குது.
நேற்று போட்டிருக்குங்க சாணி. எவ்வளோ கிடக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. வழிப்பாதை வந்து 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மேலே போயிட்டு ரிட்டன் வந்து கீழே வந்து சீக்கிரமே வந்துடணும். இல்லாட்டி ஒரு 4 மணி 5 மணிங்கும் போது வந்து மிருகங்கள்லாம் வெளியே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா? யானை தாங்க தள்ளி விட்ட மாதிரி இருக்குது. சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து வெயில் காலங்க, காற்றடி காலம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வந்து அதுதான் வந்து விழுகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அதுக்கான இன்னொரு அடையாளமும் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குங்க. யானை வந்து படுத்து எந்திரிச்சு கிளம்பி போன மாதிரி ஒரு வாரம் தெரியுது. அதாவது பாருங்களேன், எப்படி தெரியுது பாருங்கள், ஒரு சேஃபாக தெரியுதா? இங்கே தான் படுத்து கிடந்து போன மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு பாருங்களேன், யானை சாணி போட்டு அப்படியே இதுக்குள்ளே போயிருக்கு. அப்படியே உள்ள கேப் தெரியுதுங்க. இங்கிட்டு தான் நம்ம வந்துட்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தைல மர காடுகள் இதுக்குள்ளே வந்து பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். சுற்றியும் வந்து தைல மரமாக தான் இருக்கும். வணக்கம் பிரதர். கண்ணகி மலையில் தாங்க நாங்கள்லாம் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வழி பாதையை தாண்டி வந்திருக்கோம். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதர்லாம் வந்திருக்காங்க. இந்த 5 மலை இருக்குது. 5 மலை இல்லைங்க பிரதர், இன்னும் 2 மலை தான் இருக்குது. அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஒரு மலையை வந்து 5 மலைக்கு சமம் இருக்குது. 5 மலைக்கு சமம். ஒன்று ஏங்க ஏறுறது கஷ்டம், அடுத்து ஃபுல்லாக ஈஸின்னு சொல்கிறாங்க. அந்த அந்த இந்த மலை இருக்குல்ல, இந்த நட்டக்குட்டமாக செங்குத்தாயிருக்குல்ல, ஆனால் அது இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது, பாறையாக இருக்காதுன்றாங்க. இந்த மாதிரி தான் இருக்குன்றாங்க. இல்லை, அது வந்து வெள்ளையங்கிரி மலை மலை இருக்குல்ல, அளவுக்கு இருக்குன்றாங்க. அதை விட இருக்கும். அப்படியே பின்னாடி இழுக்குங்க, பின்னாடி தள்ள. காற்று வேறு பயங்கரமாக அடிக்குன்றாங்க. ஹாய் பிரதர், உங்கள் பேர்? பிரதர், உங்கள் பேர்? ஹரிஷ். உங்கள் பேர்? சூர்யா. உங்கள் பேர்? கரண். உங்கள் பேர்? பிரதீப். உங்கள் பேர்? மோகன். உங்கள் பேர்? எல்லாம் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர். ஒவ்வொரு ஊர்லேருந்து வரீங்க. பெரியவளம், தேனி, கோயம்புத்தூர். சூப்பருங்க. பிரதர், இந்த பயணத்தில் உங்களை பார்த்ததில் வந்து சந்தோஷம். அவர் கேரளாக்காரங்களா? சரிங்க. கேட்டால் பேகி பண்ணிட்டு கேரளாவில் பேகி இதுன்னு ஏங்க, எப்படி நீங்கள் குரூப்பாக ஏதோ ஒரு பக்கம் போயிட்டே இருப்பீங்களா, இல்லை இங்கே மட்டும் தான் வந்தீங்களா? வெள்ளையங்கிரி போனீங்களா இந்த வருஷம்? கொண்டரங்கி. MK Vlogs 76ன்னு போட்டிங்கன்னா வரும். இந்த இதை வைக்கிறேன் பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து தமிழ்நாடு பார்டர் முடியுது இந்த மலையில். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா செக் போஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாட்டர் கேனு குப்பைகள்லாம் இருக்குல்ல, இந்த சார் தான் வந்து பேக் செக் பண்ணுறாரு. அப்படியே வாட்டர் கேனில் தண்ணியை கொண்டு வந்திருந்தாலும் இங்கேயே குடிச்சிட்டு வந்து தூக்கி போட்டு போக சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. கீழே கூட வந்து கொடுத்து விட்டாங்க. அது ஏன் கொடுத்து விட்றாங்கன்னா, அதை வந்து இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் வந்து அங்கேருந்து பிளாஸ்டிக்கை வந்து அமுச்சு விட்றாங்க. சரி, நீங்கள் கொண்டு போய்க்காங்க. இங்கே வந்து மடக்கிறாங்க. இங்கே வந்து 5 லிட்டர் தண்ணி கேன் மட்டும்தான் இதுக்கப்புறம் வந்து இந்த கேரளா செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். ஆனால் இங்கே மலையில் குடிக்கிற தண்ணிங்க அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. அந்த சர்பத்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தண்ணியிலே ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டோங்க. தண்ணி குடிச்சிட்டு வயிறு நிறையா தண்ணி குடிச்சிட்டு நம்ம வாட்டர் கேனில் பிடிச்சாச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இருக்குது. அம்மா, என்னென்ன மருந்து கொடுத்தாங்க? எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்தாங்க. அடிப்பட்டாக்க அதுக்கு மருந்து, தைலம் அந்த மாதிரி தைலம் வச்சுருக்காங்க. ஒரு பாட்டிலில் வச்சுருக்காங்க. நம்மளே அப்படியே எடுத்துக்கலாம். நமக்கு என்ன உடம்பு பிடிக்கலையோ அது. பெயினுக்காக டேப்லெட் வாங்க. தைலம்னா சும்மா கொஞ்சம் மட்டும் தருவாங்க. இல்லை, அது ஒரு பெரிய பாட்டிலில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. நம்ம காலில் எல்லாம் தேய்ச்சிட்டு சரி மாத்திரை மட்டும் கொடுத்துருவாங்க. எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப முடியாதவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணுறாங்க. சரிங்க. நீங்கள் தைலம் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டீங்க? டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். சரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். புளிச்சாப்பாடுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 38 பேர் வந்தாங்க. அவங்க வந்து அவங்களும் சாப்பாடு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பாருங்களேன், புளிச்சாப்பாடுங்கம்மா. அதில் வந்து நமக்கு வந்து ஒரு பொட்டணம் கொடுத்துட்டாங்க. சரி, நாங்கள் சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்லாமே? சாப்பிடுங்க. எனக்கு நான் நல்லா சாப்பிட்டு வந்தேன். சரிங்க.
நல்லா மலை ஏறிட்டுங்க, அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பசிக்கும். வயிறு அந்தளவுக்கு நல்லா விண்ணு விண்ணுன்னு பசி எடுக்கும்போது சாப்பிடும்போது அது வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். இந்த ஊரில் இருப்பாங்க சூப்பராக இருக்குங்க. சரிங்க, அப்படியே சாப்பிட்டு அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நீட்டாக சாப்பிட்டு அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செங்குத்தான ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு மலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, இந்த அந்த மலையில் ஏறிட்டு இருக்காங்கள. அதுக்கு பின்னாடி போகும்போதுங்க இந்த லாஸ்ட்டாக ஒரு 3வது மலை இருக்குங்க. சரியான ஹைட்டு, சரியான செங்குத்தாக இருக்கும். அந்த மலையை கடந்ததுக்கப்புறம் அந்த ஜீப் போகிற பாதையை நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கோயில் வரும். சமகாத்தாங்க இந்த முதல் செங்குத்தான மலையில் வந்து இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம். உச்சிக்கு போய் பார்த்தோம்னா வைங்க, இந்த சர்க்கிளில் இந்த சமதளம் இருக்குல்ல, இந்த சமதளமும் அந்த பக்கம் சர்க்கிளில் இருக்கிற சமதளமும் அதுக்கப்புறம் இருக்கிற மேடு பகுதி எனக்கு தெரியும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே மேலே போய் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல் கட்டமான செங்குத்தான மலை வந்து ஏறி முடிச்சிட்டோம். இதிலேருந்து இப்படி நேராக போனால் ஸ்ட்ரெயிட்டாக செங்குத்தாக ஏற மாதிரி இருக்கு மலை. அந்த சைடு போய் அதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி வந்து புள்ளியாக ஏறுறாங்கள்ல, அதுக்கு பின்னாடி அந்த மலையில் ஏறணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த உயரமான மலையில் வந்து லாஸ்ட் மலையில் வந்து பயணம் பண்ண வந்துட்டோங்க. நம்ம மேலே போயிட்டு தாங்க காட்ட முடியாது. அம்மா வந்து பத்திரமா வந்து கூப்பிட்டு போகணும். அம்மா போகலாங்களாம்மா? ஓகேம்மா, வாங்க, கை பிடிச்சிக்கோங்க. அம்மா வந்து பத்திரமா நம்ம மேலே கூப்பிட்டு போய் நம்ம நீட்டாக வந்து நம்ம கோயிலுக்கு போயிட வேண்டியதாங்க. எப்படி இருப்பானுங்களே செங்குத்தா. இந்த மலை வந்துமா பார்க்கும்போது வந்து சும்மா இப்படி ஒரு மலை மாதிரி தானே தெரியுது. இதை ஏறக்கே கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம், 3/4 மணி நேரம், அந்தம்மா அவ்வளோ நேரம் ஆயிருங்கம்மா இது ஏறக்க. இதுங்க இது எப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் காலையில் வந்துங்க டைம் சொல்லிக்கிட்டே வர்றோம். இந்த 1 மணி நேரத்தில் அந்த மலையை கிராஸ் பண்ணிடலாம், இந்த மலையை கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் வர்றோம். ஆனால் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 2:15 ஆகுது. இன்னும் இங்கே தாங்க இருக்கோம். 3 மணிக்கு வந்து மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த அம்மா சொன்னாருங்கம்மா. சரி, பார்த்துக்கலாம். இல்லை ஏச்சு அடிபட்டுச்சுங்கண்ணா, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த உயரமான மலையில் நம்ம ஏற போகிறோம், பார்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஏறும்போது யானை சாணி கிடக்கு பாருங்க. அது இந்த ஏற்றத்தில் யானை ஏறி வரும் போலங்க. சரிங்க, அப்படியே ஏறுவோம். சரிம்மா, ஏறலாங்களா? சரிம்மா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உச்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே மேலே என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து இந்த டார்கெட்டை வந்து அம்மாவை கூப்பிட்டு நம்ம இப்போ மேலே போயாகணும். அப்படியே அந்த சைட்லேயே வந்தோம், நாங்கள் வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 2:53 ஆகுதுங்க. அம்மா வந்து சேஃபாக வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். நான் காலையில் வந்து வேண்டிட்டு தாங்க வந்தேன். அதாவது எனக்கு வந்து இன்றைக்கி வந்து மே மாதமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் வெள்ளையங்கிரி மலை மாதிரி எனக்கு வந்து கூலிங்காக வந்து எனக்கு வந்து இன்றைக்கி நாள் வந்து இருக்கணும்னு நான் வேண்டிட்டு வந்தேன். எவ்வளோ இது தெரியுங்களா, அம்மா வந்து சேஃபாக கூப்பிட்டு வரணுன்னு அந்த பயத்திலே வந்து பார்த்திங்கன்னா வேர்த்திருக்குங்க. மற்றபடி செம்மையான கிளைமேட்டுங்க. இங்கே பாருங்களேன், அந்த பக்கம் மட்டும்தாங்க வெயில் இருக்குது. நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த வெள்ளையங்கிரி மலையில் வந்து ஒரு சீனில் வந்து மேகமெல்லாம் வந்து மூடி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டோம், எல்லாமே சூப்பராக வந்து நெல் வந்துடுச்சு. கேட்டது கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சமதளத்துக்கு வந்து நடந்து வந்துட்டோங்க. இந்த ஜீப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குமிழியிலேருந்து மேலே வந்துட்டு போகுங்க. மேலே வர்றதுக்கு 150, கீழே இறங்குறதுக்கு 150. இந்த கீழே வந்து வர்றது பாருங்க, இந்த மாதிரிங்க. ஜீப் வந்து கேரளா ரூட்டு, ட்ரெக்கிங் வந்து தமிழ்நாடு ரூட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த டவருக்கு போகிறதுக்கு
இதிலே போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பாதை போகும். அதில் போய் தான் அந்த பிளேஸ்க்கு வந்து போக முடியும். அந்த டவர் தாங்க கோயில். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு சரியான ஒரு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொடியெல்லாம் பார்த்தீங்களா எப்படி பறக்க விட்ருக்காங்கன்னு. சிவப்பு, ப்ளூ, வெள்ளை 3 கலரில் தாங்க எல்லா கொடியும் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்குங்க. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுங்க. அது வந்து தமிழ்நாடு பிளேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு திரும்பினா கேரளாங்க. சரிங்க, அப்படியே உள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. அந்த கயிறு கட்டியிருப்பாங்கள்ல, அந்த லைனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். நிற்கிறாங்களே இந்த இதிலேருந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் தாங்க. நல்லா மோடம் போட்டுருக்குங்க பாருங்களேன். இடி இடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். நல்லா சத்தம் இருக்குங்க. நல்லா மோடம் போட்டிருக்கு. மழை எப்போ வேணாலும் பெய்யும். இப்போ வரவே நல்லா இடி இடிச்சுங்க. படப்படப்படன்னு சவுண்டு, பயங்கரமான சவுண்டுங்க கேட்குது பார்த்தீங்களா அந்த சைடு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், காலகாலத்தில் பார்த்துட்டு அப்படி கிளம்பலாம். ஏங்கப்பா மின்னல் வாருங்களேன் அங்கே எப்படி ஒட்டுச்சுன்னா. எனக்கு என்னமோ நல்ல மழை வர மாதிரி தான் தெரியுது. செம்மையாக பார்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், செத்த நேரத்தில் சம்பவம் ஆயிடுச்சுங்க. சரியான மழைங்க, பயங்கரமான மழைங்க. லொக்கேஷனே அப்படியே கிளைமேட்டு பூரா எல்லாமே இடமே மாறி போச்சு பாருங்கள். பாருங்கள் எப்பா. ஹாய், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? திருச்சியிலேருந்து வர்றீங்களா? நீங்கள் 2 பேரும் ஒன்றா வரீங்க? தஞ்சாவூர். சரிங்க. பாருங்களேன், ரெயின் கோட்டெல்லாம் மாறி இடம் எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். அப்பா அப்படிங்க இடி டம்முன்னு சத்தம் கேட்குது. இதெல்லாம் மேலேன்னு விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருந்தோம். பாருங்களேன், இப்போயும் வந்து தூரத்தில் விழுந்துட்டு தாங்க இருக்குது. அவ்வளோக்காண்டி வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. இப்போ அந்த வழியாக இருந்தால் இங்கிட்டு வந்தோம். அப்படியே வந்து யாருமே வெளியே போவே இல்லை. எல்லாம் வந்து அப்படியே உள்ளே ஸ்டாக் ஆனவங்க அப்படியே ஸ்டாக் ஆகிட்டாங்க. வெளியே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா மழையில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டே நின்னாங்க. இந்த பாதையில் வந்து விட மாட்டேங்கிறாங்க. இங்கே ரேஞ்சர் நிற்கிறாங்களே பாருங்களேன். மக்கள் எல்லாம் அங்கே பாதி பேர் போயிட்டுருக்காங்க. மழை வேறு வந்து செம்மையாக பெஞ்சிட்ருக்குங்க. இதோட வந்து வீடியோவை முடிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்லை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து கேரளா வழி தாங்க போக சொல்கிறாங்க. ஜீப்பில் இருப்போங்க. இங்கிட்ட யானை நிற்கும், காட்டுக்கு நிற்கும். அவங்ககிட்ட போகாதீங்க, மழை பெஞ்சிட்ருக்கனால தான் நாங்கள் வந்து விட மாட்டேங்கிறோன்னு சொல்லி எல்லாம் தெளிவாக சொல்லியாச்சுங்க. ஜீப் வந்து விட மாட்டேங்கிறாங்க. வந்து நல்லா வசமாக மாட்டின மாதிரி தெரியுது. அங்கே பாருங்களேன் மிஸ்டு கட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. பயங்கரமாக மழை பெய்யுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீழே போக சொல்கிறாங்க, ஜீப்பில் போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜீப்பில் வந்து ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அப்படியே போகிற மட்டும் போயிட்டு நம்ம மாட்டியிருந்தோம்லங்க ரெயின் கவரு, அதை எடுத்து மாட்டிட்டு அப்படியே எதனா பண்ண வேண்டியதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிளேஸ் பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் புகை வந்துங்க அந்த சைடு இருந்து அப்படியே அடிச்சுட்டு இங்கிட்ட வந்துருச்சு. பாருங்களேன், அப்படிங்க சர்ன்னு அப்படியே புகை மூட்டை வந்து இங்கிட்ட அடிச்சுட்டு வந்துருச்சுங்க. நல்ல வேலை கவர் கொண்டு வந்தேங்க. அப்படியே இறங்கிட்டே இருக்கேன் மலையில் நனைஞ்சிக்கிட்டே. இப்போ வந்து லைட்டாக தாங்க வருது, அதனால தான் கேமரா வெளியே எடுத்தேன். சரிங்க, பாருங்களேன். அப்பா